16ஆம் தேதி ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு. மின்சார வாரியத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தான ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டாங்க. அந்த பத்திரிகை செய்தியில 121 புதிய துணை மின் நிலையங்கள் அல்லது மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகின்றன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 121 சப்ஸ்டேஷன் 10,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்லணும்? இன்னைக்கு எதுவுமே 5 வருஷம் எடுத்துக்கல, வருமானம் வந்துச்சு, ஆனா அந்த பண நிதி எங்க போச்சுன்னு தெரியல, வீண் விரயமாயிருச்சு, பல்வேறு வகைகளில் முறைகேடா போயிருச்சு, தவறுதலா போயிருச்சு, மிஸ்மேனேஜ்மெண்ட், இப்படி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அப்ப 10,109 கோடிக்கு 121 துணை மின் நிலையங்கள் நடக்கிறத அவங்களே ஒத்துருக்காங்க. இன்னொன்னு அந்த பத்திரிகை செய்தியிலேயே ஒன்னு சொல்றாங்க, 231 துணை மின் நிலையங்கள் 15,000 கோடியில அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணப்ப சொன்னாரு நிலங்கள் எடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னாரு. அவர் பேச்சுவாக்கில் சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க, வேணா திரும்ப கூட போட்டு பாருங்க. இந்த 231க்கு நிலங்கள் எடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னார். நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இன்றைய மின்துறை அமைச்சர்கிட்ட, இந்த 40 நாட்களுக்குள் 231 துணை மின் நிலையங்கள் எங்கெங்கே தேவை என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை ஆய்வுக் கூட்டங்கள் நீங்கள் நடத்தி அந்த அதிகாரிகள் களத்தில் சென்று எங்கெல்லாம் நமக்கு கூடுதலாக துணை மின் நிலையங்கள் தேவை என்பதை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதற்கான கருத்துரு தலைமைக்கு அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு அதற்கான நிலங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் பேசி அந்த நிலங்களை மின்வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்து அதற்கு பிறகு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அந்த திட்ட மதிப்பீடு தான் இந்த 15,000 கோடியா. இது இந்த 40 நாள்ல நடந்திருக்குமா? இந்த 40 நாள்ல இந்த வேலைகளை செஞ்சேன்னு அவர் ஒத்துக்க முடியுமா? ஏற்கனவே நாங்கள் 5 ஆண்டுகளில் எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிக்கப்பட்ட துணை மின் நிலையங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய துணை மின் நிலையங்கள், நிலம் எடுக்கப்பட்டு டெண்டருக்கு தயாராக இருந்த துணை மின் நிலையங்கள், இது எல்லாம் கணக்கில் எடுத்து இப்ப 231 துணை மின் நிலையங்கள் நிலம் எடுத்தாச்சுன்னு சொல்லி இப்பொழுது அதற்கான புதிய பணிகளை போல முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை அவர் புரிஞ்சுக்கணும். எப்ப நிலம் எடுத்தாங்க, எப்ப அந்த ப்ரொபோசல் வந்துச்சு, எப்ப எஸ்டிமேட் போட்டாங்க, அதனோட காஸ்ட் என்னங்கிறதெல்லாம் எந்தெந்த தேதியில நடந்துச்சு அப்படிங்கறத இன்றைய அமைச்சர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்புறம் அதே போல இன்னொன்னு சொன்னாரு, அந்த இடத்துல அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்ங்கிறது யார் டெண்டர் எடுத்தாங்களோ, அந்த கான்ட்ராக்ட் எடுத்தாங்களோ அவங்க கிட்ட பணிபுரியக்கூடியவங்க. பெரும்பான்மையா யாருமே மின்சார வாரியத்தில் 10 வருஷம் 5 வருஷம் அவங்க பணியாற்றி இருப்பாங்க. ஆனா யாரோ ஒரு ஒப்பந்தம் எடுத்தவங்க கிட்ட அவங்க கான்ட்ராக்ட் பேசிக்ல பணியாற்றி இருப்பாங்க. அதனால அவங்கள பணி நிரந்தரம் செய்யணுங்கிற அந்த கோரிக்கைகளை அவங்க முன் வச்சிருக்காங்க. அது சம்பந்தமா அவங்க ஏதோ மின்சார வாரியத்திலேயே 15-20 ஆண்டுகள் பணியாற்றியதை போல அந்த கருத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இன்னொரு முறை அவர் தெளிவா அந்த துறையினுடைய அதிகாரிகளிடத்தில் பேசி அதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கிரீன் எனர்ஜிக்கு 5 ஜோனல் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பொதுவாக ஒவ்வொரு அரசும் கூடுதலாக தேவையான புதிய மண்டலங்கள் உருவாக்குவது, புதிய வட்டங்கள் உருவாக்குவது, கோட்டங்கள் உருவாக்குவதெல்லாம் அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப, அதனுடைய மின் இணைப்புகளுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப புதிதாக உருவாக்கப்படுவது. அந்த வகையில் நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 3 புதிய மின் பகிர்மான கோட்டங்களை உருவாக்கணும். அதுல பாத்தீங்கன்னா கரூரா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், 3 இடங்களை எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து அதை திறந்து வச்சாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு புதிய வட்டத்தை உருவாக்கணும். அதே போல 11 ஏடி ஆபீஸ் புதுசா எங்களுடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் போன 5 வருஷத்துல திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய அலுவலகங்கள் உருவாக்கப்படுவது என்பது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்படுவது. அவர் கிரீன் எனர்ஜியில 2 ஜோனல் இருந்தது 5ஆ பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. சரி, வரக்கூடிய காலங்களில் எங்க இருக்கு என்னங்கிறத பார்ப்போம், எப்படி அதனுடைய செயல்பாடுகள் அமைங்கிறது பார்ப்போம். அதே போல இப்ப இந்த மின்கட்டண உயர்வுங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு, அந்த மின்கட்டண உயர்வுனால ஏத்தாதனால மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்படுமானா ஏற்படாதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். எப்படி ஏற்படாம இருக்கும்? எப்படி ஏற்படாம இருக்கும்? ஆனா எங்க முதலமைச்சர், எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் மின்கட்டண உயர்வு, எங்களுடைய டிஎன்ஆர்சி ஒழுங்குமுறை ஆணையம் மின்கட்டண உயர்வை ஏத்துங்கன்னு உத்தரவு போடும்போது அரசு அதுக்கான நிதியை மின்சார வாரியத்துக்கு கொடுத்துருவாங்க. எங்க முதலமைச்சர் கொடுத்துருவாங்க. கொடுத்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாம அரசு அந்த நிதிகளை கொடுத்து மின்சார வாரியத்திற்கு அந்த இழப்புகளை சரி செய்யும். அப்படிதான் இந்த அரசு செய்யணும். அதை இன்னைக்கு அவர் சொல்லல.
இந்த அரசு அந்த இழப்பீடுகளை கொடுப்பதற்கு இந்த அரசு தயாராகும். அப்பதான் மின்சார வாரியத்துக்கு இழப்பு ஏற்படாமல் இருக்கும். அதனால போற போக்குல இல்ல இழப்பு ஏற்படாது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை கடந்து செல்லக்கூடிய வார்த்தை இல்ல. கடந்த 5 ஆண்டுகளில் டிஎன்ஆர்சி ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணம் உயர்த்திய போதெல்லாம் அரசினுடைய நிதிகளை கொடுத்து முதலமைச்சர் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு சூழலை உருவாக்கி தந்தார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.